Good morning student. 8th Social Science History Unit 2 Development of Industries in India. இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி இந்த லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய கைவினைப் பொருட்கள், பாரம்பரியமான கைவினைப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து டெக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்ததுனால எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பீயிங் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா அடுத்து 19th செஞ்சுரியில் மறுபடியும் வந்து எப்படி இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாச்சு அது வந்து பார்த்தோம்னா முக்கியமாக மெஷின் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரி, பிளான்டைன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது க்ரோத் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரி வந்து க்ரோத் ஆகிறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சூயஸ் கால்வாய் வந்து கண்டுபிடிச்சதுனால யூரோப்பியன்ஸ் கண்ட்ரி இந்தியாவுக்கு வரத்துக்கான அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிது. ஆனால் இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது CII, இது வந்து பார்த்தோன்னா ஒரு தன்னார்வ அமைப்பு வந்து பார்த்தோம்னா உருவாக்குனாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் இந்தியாவில் வந்து தொழில்துறையினுடைய வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா ஷெட்யூல்டு A, ஷெட்யூல்டு B, ஷெட்யூல்டு C அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 3 வகையாக வந்து பார்த்தோம்னா பிரித்தாங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து பார்த்தோன்னா மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்தது பேசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியாவில் வந்து தொழில்துறை வளர்ச்சியினுடைய பல்வேறு காலகட்டங்கள் வந்து பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் டியூரிங் 1950 1965 வரைக்கும், அடுத்து 1965 1980 வரைக்கும், 1980 1991 வரைக்கும், அடுத்து 1991 மேலே வந்து எப்படி வளர்ச்சி இருந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்தது இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா மாடர்னைசேஷன், நவீனமயமாக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் நவ் எ லார்ஜ் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூசிங் இன் கூட்ஸ் ஆஃப் வேரியட் நேச்சர். இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தற்போது பல்வேறு வகையான இயல்பினை கொண்ட பொருட்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. பல்வேறு வகையான பொருட்கள் வந்து பார்த்தோன்னா நவீனமயமாக்கப்பட்டு செய்கிறாங்க. ஹை டிகிரி ஆஃப் மாடர்னைசேஷன், அதிகமாக நவீன வகையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா செய்யக்கூடியது இந்தியாவில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா சம் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் ஹெவி ரியலி க்ரோன் அண்ட் த கம்பீட்டிங் எஃபெக்ட்லி வித் த அவுட் சைடு வேர்ல்டு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளி உலகத்தோட போட்டி போடக்கூடிய வகையில் வந்து திறம்பட பொருட்களை வந்து செய்யக்கூடியது இந்தியாவில் அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா தொழில்துறை அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. திஸ் ஹேஸ் ரெடியூஸ்டு அவர் டிபெண்ட்ஸ் கிரேட்லி ஆன் ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் த டெக்னாலஜிஸ்ட். வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா வல்லுநர்கள், தொழில்நுட்பம் தெரிந்தவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து பார்த்தோம்னா வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்பக்கூடிய வகையில் வந்து பார்த்தோம்னா அதிகமான வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்குது. ஆன் த கண்ட்ரி இந்தியா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் ட்ரெயின்டு பர்சனல் டு ரிலேட்டிவ் லெஸ் டெவலப்மெண்ட் கண்ட்ரி. அதே மாதிரி லெஸ் டெவலப்மெண்ட் கண்ட்ரி இல்லாத நாடுகளில் வந்து பார்த்தோம்னா குறைந்த வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக பணியாளர்களை வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்தியா டெக்னிக்கலில் வந்து டெவலப் ஆகிருக்குது. முக்கியமாக த டேம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்க்ளூட்ஸ் கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அலாங் வித் த சாஃப்ட்வேர். தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மென்பொருட்களோட, அதாவது கணினி தகவல் தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய எல்லா வகையிலையும் வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து டெவலப் ஆகிருக்குது. அலாங் த 3 செக்டார், அதாவது 3 செக்டார் பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி. அடுத்து 4th செக்டாரான இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை தொழில்களோட 4ஆம் நிலை தொழில்துறையான தகவல் தொழில்நுட்ப தொழில்கள் வந்து பார்த்தோம்னா உருவாகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் த நாலேஜ் எக்கனாமி டிபிட்ஸ் இன் ஆட்டோமேஷன் ஆஃப் லேபர் இன்டர்வியூ இன் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ். அறிவு சார்ந்த பொருளாதாரமான இயந்திரமயமான உழைப்பாளிகளினுடைய தீவிர உற்பத்தி வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரோ நியூ சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன், மல்டிமீடியா என்டர்டெயின்மெண்ட், இது மாதிரி வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து இந்தியாவை வந்து டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. சேவை நடவடிக்கை, சுகாதாரம், தொலைதூர கல்வி, மென்பொருள் உற்பத்தி, பல்லூடகம், மல்டிமீடியா, பொழுதுபோக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தொழிலகங்களினுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு உடைமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Another positive aspect the industrial growth of attainment of
கோல் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு இலக்கை அடைந்திருப்பது வந்து தொழில்துறையினுடைய வளர்ச்சி மற்றொரு சாதகமாக இருக்குது. இந்தியாவுக்கு வந்து தேவையான பொருளை மற்ற நாடுகளில் இருந்து நாம் எதிர்பார்க்காம நமக்கு தேவையான பொருளை வந்து நாமளே உற்பத்தி பண்ணக்கூடியதை செல்ஃப் ரிலையன்ஸ், தற்சார்பு உடைமை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மிஷினரிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ் இன் மிஷினரி, பிளான்ட் அண்டு அதர் எக்யூப்மெண்ட், இயந்திரம், ஆலைகள், இதர தளவாடங்கள் வந்து தயாரிக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய அளவுக்கு தற்சார்பு வந்து இருக்குது. டுடே த பல்க் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ரெக்யர்டு ஃபார் த இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் இன் ப்ரொடியூஸ்டு இன் த கண்ட்ரி. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா தொழில்துறை உள்கட்டமைப்பு வளர்ச்சி, தேவையான தளவாடங்களுடைய பெரும் பகுதி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்தோம்னா உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா தொழில்துறை அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இந்தியாவில் வந்து தேவையான பொருள் எல்லாமே வந்து டெவலப் பண்ணலாம். முக்கியமாக 10th அண்ட் 11th 5-year பிளான்ஸு, 10வது 11வது 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முக்கியமான பங்கு வகிச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். த அப்ளைன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லெஸ்ஸிங் டிஸ்மேனிங் ஆஃப் ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ், அது மட்டும் இல்லாமல் குறைந்த விலையில் வந்து பார்த்தோம்னா அதிகமான பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிகமாக வந்து இது பயன்பட்டுருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது த நெட்வொர்க் ஹேஸ் பீயிங் எ லார்ஜஸ்ட் வேர்ல்டு. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா சாலை போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒன்றா வந்து இருக்குது. கவர்மெண்ட் எஃபெக்ட்ஸ் லீடு த நெட்வொர்க், நேஷ்னல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு, இந்த மாதிரி எல்லா வகையான ரோடு ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கான்ட்ரிபியூட்டட் டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா அதாவது ரா மெட்டீரியல்ஸை வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனிக்கு கொண்டு போகிறதும், கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து பார்த்தோம்னா சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த ரோடு ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முக்கியமான ஒன்றா வந்து இருந்திருக்குது. ஆஸ் இந்தியா நீட்ஸ் பவர் டு த டிரைவ் இட்ஸ் க்ரோத் இன்ஜின் இன் ட்ரெயின்டு, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து அதனுடைய வளர்ச்சி இயந்திரத்தை இயக்கக்கூடிய சக்தி தேவைப்படுறதுனால அதிகமான முயற்சிகளை வந்து பார்த்தோம்னா எடுக்கிறதுக்கு முக்கியமாக இருக்குது. முக்கியமாக சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா 70 ஆண்டுகளுக்கு பின்னாடி மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் வந்து பார்த்தோம்னா 3வது மிகப்பெரிய நாடாக வந்து இந்தியா அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் கம்போர்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். தொழில்மயமாக்கல் என்பது பொருளாதார வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறதுனால இந்த திட்ட காலங்கள், அதாவது பிளான் பீரியட் 5-year பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு மிக்சடு, அதாவது அதிகமான ஒரு வளர்ச்சியை வந்து ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருந்திருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட சுதந்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 5-year பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத், அதிகமான தொழில்துறை வளர்ச்சிக்கு வந்து பார்த்தோம்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த லெசனில் வந்து பார்த்தோம்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி டீல்ஸ் வித் பேக் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் கைண்ட். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா தொழிலக வரலாறு வந்து தொழிலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மனித குலம் வந்து தோன்றின காலத்திலேருந்தே தொழில் அப்படிங்கிறது இருந்திருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்தியாவில் த கிராஃப்ட்ஸ் இன் இந்தியா ஹேஸ் ஏ ரிச் ஹிஸ்ட்ரி. இந்திய கைவினைப் பொருட்கள் வந்து ஒரு சிறந்த வரலாற்றினை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்திய கைவினைப் பொருட்கள் வந்து பார்த்தோம்னா எப்போ அழிஞ்சுது அப்படின்னா காலனித்துவ நாடுகள் வந்த பின்னாடி வந்து இது அழிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 19th centuryயில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்தியாவில் நவீன தொழில்துறை அமைப்பு வந்து பார்த்தோம்னா எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோன்னா வந்த பின்னாடி டெவலப் ஆச்சு அப்படின்னா காட்டன் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இதெல்லாம் வந்த பின்னாடி அதிகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இந்திய தொழில்துறையினுடைய கூட்டமைப்பு வந்து பார்த்தோம்னா CII அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இது வந்து பார்த்தோம்னா நான் கவர்மெண்ட் நான் ஃபார் ப்ராஃபிட் இண்டஸ்ட்ரி லீடு, அதாவது இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம். இந்த லெசன் வந்து பார்த்தோம்னா இதோட வந்து முடிவடைஞ்சது. அடுத்து இதுக்கான 1 mark வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹோம்ஒர்க்காக வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, பை, தேங்க்யூ.